தொடர்ந்து வரும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஆளுகை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வருகிற பொழுது அது நம்மை ஆளுகை செய்யறதா இருக்கிறது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் யோனா புஸ்தகம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிரியையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா பாருங்களேன். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு என்னது? கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறது. பொய்யான மாயை அப்படின்னா என் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை என்னாச்சு? பொய்யான வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம தமிழில் போகிற உண்டு, காத்தடிச்ச பை. அல்லேலூயா. காத்து போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, பொய்யான வாழ்க்கை. இந்த பொய்யான வாழ்க்கையில் மாயையை பற்றி கொள்ளாதபடிக்கு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த உலகம்தான் நமக்கு வேணும், இந்த உலக ஆஸ்தி தான் வேணும், உலகத்தில் உள்ள பேரு புகழ் தான் நமக்கு வேண்டும், இப்படி சொல்லி தேவ சமூகத்தை விட்டு விலகுகிற பேர் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ள தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவனுக்குள்ள 3 காரியம் இருக்கு. 1 ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆத்மா நித்திய காலமாய் வாழும். சரீரம் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? ஆவி போனோன்னா மரித்து அடக்கம் பண்ணப்படும், ஆவி கொடுத்து விட்டு போயிடும். ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அந்த ஆத்மா பொய்யான மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தெரியும், நிறைய பேர் ஆண்டவர் எதுக்காக நான் பார்க்குறேன்னா, நான் சர்ச்சுக்கு வந்தால் என்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வந்தால் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நல்ல வேலையை தருவார், நல்ல உயர்வை தருவார். இதெல்லாம் கொடுக்கறது அவரோட வேலை தான். உன்னை ஆசீர்வதிச்சு பார்க்கறது தான் அவருடைய அழகு. அவங்கள ஆசீர்வதிச்சு அழகு பார்க்கறது அவருடைய வேலை. ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டா வசதி வாய்ப்பாக போயிடுவோம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல இது இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், ஏழையாக இருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட பொய்யான மாயை அவர் கிருபையை போக்கடிக்கிறது. அவர் கிருபை போக்கடிக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாருங்களேன்,
1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இம்மைக்காக, மறுமையை நினைக்கிறதே இல்லை. மறுமைதான் ஒரு மனுஷனுக்கு, மறுமைதான் அவசியம். ஆனா மறுமையை நம்ம பார்க்க மாட்டோம். இம்மைக்காக நான் இயேசுகிட்ட வந்து ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் சர்ச்சுக்கு போறேன், இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போல, ஒரு வருமானமும் கிடைக்கல. ஹலோ, என்கிட்ட ஒரு ஆள் தான் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு வாரத்துக்கு வரல பாஸ்டர். அப்போ வந்தார், 2-3 வாரம் தான் வந்தார் அவர். இந்த வாரம் வரல பாஸ்டர், எல்லாமே நஷ்டமா போயிடுச்சு பாஸ்டர்னாரு. எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனால் திரும்ப அவர் வரவே இல்லை, சபைக்கு வரவே இல்லை. அப்போ என்கிட்ட சொன்னது ஒரு எதிர்பார்ப்புக்காக சொன்னார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப சர்ச்சைக்கு வர்றது தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும் இல்லை, நீ நித்தியத்துக்கு போகணும். நித்தியம் இல்லாம உனக்கு ஆசீர்வாதம் இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒருவன் இந்த உலகத்தையே தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தா என்ன லாபம்? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழ்றது வேதத்தின்படி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 70 வருஷம், பெலத்தின் மிகுது 80, அதுல மிஞ்சி இருக்கிறது சஞ்சலம் தான். நமக்கு உடல் சுகம் நல்லா இருக்கிற பொழுதே எப்படி இருக்கணும்? அடுத்தவங்களை நம்ம தூக்கி எடுக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. ஆண்டவர் அப்படி விடவே மாட்டாரு. அல்லேலூயா. அதுக்கேற்ற பலனை கொடுப்பாரு. மோசே என்ன சொன்னாரு? எனக்கு 120 வயசு ஆகுது, கண் பார்வையும் போல ஹெல்த் அப்படியே இருக்கு, நான் 80 வயசுல எப்படி போனனோ அதே வரைக்கும் அதே போலதான். காலேபும் அதே வார்த்தை தான் சொல்றாரு. அல்லேலூயா. காலேபும் அதே வார்த்தை. இப்போ நான் யுத்தத்துக்கு போறேன், இப்போது நான் யுத்தத்துக்கு போறேன். என் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பெலன் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் நித்தியத்தை தான் பார்ப்பான். நித்தியம் தான் தேவை. நித்தியத்துல இல்லாம ஒரு வேலையும் இல்லை. இந்த உலகத்துல நீ ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், உனக்கு பரலோகத்துல இடம் இல்லைன்னா, நித்தியத்துல உனக்கு இடம் இல்லைன்னா வாழ்ந்ததும் வேஸ்ட்டு, பிறந்ததும் வேஸ்ட்டு, சுகபோகத்தை அனுபவிச்சதும் வேஸ்ட்டு. அல்லேலூயா. ஆக இந்த மாயையான அந்த பொய்யான மாயையை பற்றி கொள்ளுக, தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ வேணில், யார் சொல்றது? நானோ வேணில் துதியின் சத்தத்தோடு பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது.
2 நாளாகமம் புஸ்தகத்தில் யோனா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர். அது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொள்ளப்பட்டவர், அங்கே கொண்டு போகப்பட்டவர். அங்கேயே அவருடைய காரியம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் பேசின காரியம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண காரியம் என்ன அப்படின்னா, இந்த நினைவு பட்டணம் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாம் ஆண்டோட கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆவல் அவருக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் கர்த்தராகிய தேவன் அவரை தனி பிரித்து, நீ போய் என்ன செய்யற, நினைவு பட்டணத்தில் போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம், எனக்காக பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா, பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தீர்க்கதரிசி, ஏன்டா நமக்கு வம்பு, நம்ம ஓடிடும் போயிடலாம், ஏன் நமக்கு அப்படின்னு சொல்லி தர்சிஸுக்கு போகிற கப்பலில் ஏறி எஸ்கேப் ஆகுறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த கப்பலில் ஏறி போகிற சமயத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா கடலுக்கு கட்டளை இடுகிறார். ஆமென், அல்லேலூயா. கடலுக்கு கட்டளை இடுகிறார். யோனா 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. அமிதாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையை மீறான். கர்த்தருடைய கட்டளையை மீறான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோட கட்டளையை மீறிட்டு இருக்கோம். தேவ கட்டளைய மீறிட்டு இருக்கோம். இன்னைக்கு யோனா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 2800, இன்னையிலிருந்து 2800 அந்த நாட்களில் வாழ்ந்த மனுஷன், தீர்க்கதரிசியோட புத்திரன். அன்னைக்கு அவன் தேவ கட்டளையை மீறி போகிறான், விலகி போறான். இன்னைக்கு ஆண்டோடைய கட்டளையை விலகி நம்ம போறோம். அவரோடு நாம இருக்கிற பொழுது அவருடைய பராமரிப்பு நமக்கு இருக்கும். விலகி போறான். எதுக்கு? அன்னைக்கு யோனா எதுக்கு விலகுனா? ஏன் நமக்கு அந்த வம்பு? பிற்பாடு சொல்லுவான் ஆண்டவர் குறித்து, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு. இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காம போறான். இன்னொரு காரியம் இதுல பார்க்கிறோம். அதாவது இந்த பட்டணத்தினுடைய பாவம் எங்க போகுது? என் சமூகத்திற்கு எட்டினது. அல்லேலூயா. நகரம், மகா நகரமாகிய நினைவே போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திற்கு எட்டினது. இன்னைக்கு நமக்கு சாதாரண ஒரு பாவம் செஞ்சிடறோம், இது யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அக்கிரமம் போய் எங்க எட்டுது? ஆமென். சோதம் குமாரோட பாவம் எங்க போய் கூக்கலிடுது? நம்ம செய்யற ஒவ்வொரு பாவமும் அங்கதான் போகுது, நம்ம யாருக்கும் தெரியாது நினைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு நான் இருக்கலாம். நான் பாஸ்டர், நான் பாவம் செஞ்சு யாருக்கும் தெரியாம செய்யணும். ஆனா என்ன குறித்து என்ன இருக்குங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியாத ஒரு காரியமும் இருக்காது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்துல பாவம் செஞ்சாலும் அவர் பார்க்கிறார்.
நான் இருதயத்துல பாவம் செஞ்சாலும் அவர் என்ன பார்க்கிறாரு, என் இருதயத்தை நான் இச்சித்தாலும் பார்க்கிறாரு. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப விலகி போறான். ஆனா அவன் உள்ள போய் என்ன செய்றான், கடல் கொந்தளிக்குது, அவனுக்கு தெரியும், சமுத்திரம் கொந்தளிக்கிறப்ப தெரியும். ஆனா அவன் எங்க போய் தங்குறான், கீழ்த்தட்டுல போய் தங்குறான். எல்லாருமே அங்க தவிச்சிட்டு இருக்காங்க, இவன் அழகா போய் நித்திரை பண்றான். அவன் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறான்? அல்லேலூயா. 7வது வசனம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காலத்துல சீட்டு போட்டு எடுத்த காலம். ஏன் அப்போஸ்தலர் காலத்துல கூட பாத்தீங்கன்னா 12 பேர் ஒரு ஆள் என்னட்டான், செத்துட்டான். அதுல 2 பேருக்கு போட்ட ஒரு ஆளுக்கு. ஆனா இப்ப ஆண்டவர் அப்படி இல்லை, பிரதட்சியமாய் பேசுகிறார் தேவன். அந்த பழசையே பார்த்துட்டு சீட்டு போட்டு எடுக்கலாம், அந்த சீட்டு போடுறதே வேணாம். அது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல தேவனோடு யாரு ஐக்கியமா இருக்காங்களோ தேவன் பேசுவதை தீவிரமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் என்ன பேசுறாரு கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கிட்டி சேரணும். இவன் கண்டுபிடிக்கப்படுகிறான். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அவன் எபிரேயன், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவனுடைய அவர் மேல. அப்படிப்பட்ட ஆள் எப்படி தப்பு செய்ய முடியும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். தேவன்ட்ட அவ்வளவு பயபக்தியா இருக்கான், ஆனா என்ன செய்யறான்? அல்லேலூயா. ஆமென். விலகி போறான். அப்ப எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறோம், எத்தனையோ தடவை நம்ம பைபிள் படிக்கிறோம். ஒரு சின்ன தவறை கூட நம்மளால மாத்திக்க முடியலன்னா என்ன? பயபக்தி இருக்கு. யோனாவுக்கு இருந்த பயபக்தி நமக்கு இருக்கு. யோனாவுக்கு உள்ள பயபக்தி நமக்கு இருக்கு. அவர் தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரு தெரியும். அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார் என்பதும் தெரியும். அவர் நம்ம பாவத்தை மன்னித்தார் என்பதும் தெரியும். அவர் நியாயாதிபதியாய் வரப்போறது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நான் வருகிற பொழுது என்ன சொல்றாரு அவரு? இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவனவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாக பலன் கொண்டு வரேன்னு சொன்ன தேவன். அவர் படிச்சிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். ஆனாலும் ஏன் நம்ம கிட்ட தப்பு நேரிடுகிறது? ஏன் குற்றங்கள் நமக்கு வருகிறது? ஏன் பாவங்கள் நம்ம மேல சுமருகிறது? அல்லேலூயா, தோத்திரம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திங்க. ஆண்டவர்கிட்ட எவ்வளவு கிட்டி சேரணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்டி சேர்ந்துகிட்டே இருக்கணும். அவர் சமூகத்தை விட்டு விலகிடக்கூடாது. தீர்க்கதரிசி தான், ஆனா தீர்க்கதரிசிக்கு வந்த காரியத்தை பாருங்களேன். அடுத்த வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தன் என்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை அறிவேன் என்றான். நான் அறிவேன் என்றான். இப்ப பாருங்க அவனுடைய பதில் பாருங்க. சமுத்திரம் என்னாலதான் கொந்தளிக்க நல்லா தெரியும், என்ன தூக்கி போட்டுருங்க. தான் குற்றவாளி என்பதை அவன் தெரிந்துகிட்டு, தேவனுக்கு முன்பாக நம்ம அந்த ஒண்ணு தப்பிக்க முடியாது, அதனால என்னை தூக்கி போட்டுருங்க, அப்ப சமுத்திரம் உங்களுக்கு அமரும்.
இந்த ஆலோசனை யார் கொடுத்திருப்பா? இந்த ஆலோசனை அவன் ஆவியில உணர்த்தப்பட்டது யாரு? கர்த்தர் தான். ஏன்னா இவனுக்கு தெரியும் எப்படியும் வழி மாறி போற ஆள் தான் அப்படி சொல்லி இவனுக்காகவே ஒரு மீன் என்ன செஞ்சாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. அப்ப அவனை சமுத்திரத்துல போட சொல்றது கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்களேன், அடுத்த நம்ம பார்க்கிற பொழுது 15வது வசனம், யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த எல்லாமே தெரியுது. ஆனா யோனா திரும்ப 1:15, யோனா 1:15 16 வாசிச்சிடலாம். அப்பொழுது மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யார? கடல்ல போட்டு அந்த ரத்தப்பலி என்கிட்ட வரக்கூடாது, இந்த ரத்தப்பலி எங்க மேல வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே உள்ள இருக்கிற ஆள் எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுற ஆளுங்க தான் செய்யறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது காரியம் பாத்தீங்கன்னா யோனாவோட ஜெபம், விண்ணப்பம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எங்க? மீனின் வயிற்றிலிருந்து செபிக்கிறார். எவ்வளவு நேரம் அவர் உயிரோடு இருந்திருப்பான்னு தெரியுமா? செத்துட்டாரு. ஆனா எவ்வளவு நேரம் உயிரோடு இருப்பாரு? ஒரு மீன் வயிற்றுல போனாவே என்ன ஆகும்? எவ்வளவு ஹீட்டு தெரியுங்களா? எவ்வளவு ஹீட்டு. மலைப்பாம்பு, ஒரு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி அது. நீலகிரி அந்த ஊட்டி பக்கம் ஒரு பிள்ளை ரொம்ப அன்பா அந்த பிள்ளை அந்த பழகிட்டு இருந்திருக்கு. அது ஒரு நாளைக்கு சாப்பிட்டுடுச்சு, அப்படியே விழுங்கிடுச்சு. அந்த பாம்பு விழுங்கிடுச்சு. அந்த இடத்துல அந்த அந்த கோயிலெலாம் மாரி கட்டி வச்சுருக்கானுங்க, கேட்கறது சொன்னானுங்க அப்படி. அப்போ அது உள்ளே போய் முழுங்கிடுச்சு, அதை எடுக்க முடியல, மறித்து தான். அந்த அளவுக்கு உள்ள விஷம். மீனின் வாய் எப்படி இருக்கும்? பல்லு இப்படி தான் இருக்கும். வெளியில் உயர்ந்தால் அது உள்ளே போகிறது வாங்கிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ளே போயிட்டான். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க, யோனாவுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அப்போ நான் நினைக்கிறேன் பல்லு இல்லாமல் இருந்திருக்குமோ நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு காயம் இல்லை, துப்புது, காயம் இல்லை. அப்போ யோனாவுக்காக என்ன செஞ்சிருக்காரு? மீனை உண்டாக்கி இருக்கிறார், தயாரித்து இருக்கிறார். ஒரு சேதம் வராதபடிக்கு, ஒரு சேதம் வராது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அப்படிதான். சோதனை வரும், வேதனை வரும், ஆனா உங்களை டச் பண்ண முடியாது, ஒண்ணுமே உங்களை நெருங்காது. ஏன்னா அவர் பார்த்துக்குவார், உங்களுக்கு எல்லாத்தையும் அனுமதிப்பார். யோபு பாருங்களேன், அனுமதிச்சாரு. சாத்தான் சொன்னா எல்லாத்தையும் அனுமதிச்சாரு. ஆனா என்ன சொன்னாரு? அவன் பிராணனுக்கு உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, ஏன்னா அவன் எனக்கு சாட்சி. அல்லேலூயா. ஏன்னா அவன் எனக்கு சாட்சி, அவன் சொல்ல போற சாட்சி பெரிய சாட்சி. அல்லேலூயா. அவன் சொல்ல போற சாட்சி பெரிய சாட்சி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை என் கண்ணாலேயே பார்ப்பேன், அந்நிய கண்ணல்ல, அல்ல என் கண்ணால, என் சொந்த கண்ணால. இப்ப யோபு அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, அவன் முற்பிதாக்கள் நாட்கள், இயேசு பிறப்பதற்கு ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தாள். முற்பிதாக்கள் காலம், ஆபிரகாம், ஈசாக்கு, அந்த காலத்துல வந்த ஆளு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கண்ணாலே பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். எப்ப சொல்ல வேண்டியது? இதோ நான் மரித்தேன், சதா காலமும். அதை யார் சொல்ற? யோபு சொல்றாரு.
ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியானவர். உலகம் தோற்றத்தில் முதலாகவே அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய காரியத்தை திட்டமும் தெளிவுமாக தீர்க்க தரிசனிகள் மூலமாக பேசி வந்திருக்கிறார். அல்லேலூயா, தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனம், ஜெபத்தை பார்ப்போம். சமுத்திரத்தின் நெடுமையமாகி ஆலயத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். ஆமென். ஆகிலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பரிசுத்த ஆலயம் எது? நம்ம தான் பரிசுத்த ஆலயம். அவன் சொன்னது. அல்லேலூயா. அவர் சமூகத்தை சொல்றான். ஆகிலும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன். பூமியின் தாழ்விடங்கள் என்றென்றைக்கும் என்னை அடக்கி இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே அழிவுக்கு தப்புவித்தீர். ஜெபத்தை பாருங்க. வாய், அதாவது நம்முடைய நாவு மேல் வாயோட ஒட்டி கொள்ற பொழுது கூட நம்முடைய சிந்தை ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. நம்மளால ஜெபம் பண்ண முடியாத ஒரு பலவீனமான நேரம் நம்முடைய ஆத்துமா ஜெபம் பண்ணும், நம்முடைய ஆவி ஜெபம் பண்ணும். இந்த ஆத்மாவும் ஆவியும் தான் ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்களேன். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப அந்த விண்ணப்ப ஜெபம் முடியாத சொல்ல ஆத்துமா ஜெபம் பண்ணுது. அந்த ஆத்துமா ஜெபத்தை தான் இப்ப நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆத்துமா சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். இந்த உலக சுகம், புகழ், பேரு, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதை நமக்கு தேவை, அவர் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பாரு. எந்த மனுஷனை பார்க்கணும் நம்மளை தேவனுடைய பிள்ளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், எகிப்தியருக்கும் எபிரேயருக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டோம். அங்க கல்மழை பெஞ்சது, இங்க கல்மழை பெய்யல. அங்க பேணு வந்துச்சு, இங்க பேணு இல்ல. அங்க வண்டு வந்துச்சு, இங்க வண்டு வரல. அங்க காரிருள் இருந்துச்சு, காரிருள் இல்ல. நம்மளை பாதுகாக்கிறவர் அவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் கர்த்தருக்கு எந்த நேரத்திலையும் நம்ம முதலிடம் கொடுக்கணும். அவர் இல்லாம ஒரு வேலை எனக்கு வருதுன்னு அது அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு வாகனத்தை தராருன்னு எனக்கு தேவன் தாரார். அதான் செய்யணும். நீங்க வாகனம் வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நீங்க ஆசைப்படுறீங்க, வேண்டுறீங்க, ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே, கார் எனக்கு வேணும், உங்களுடைய சித்தம் என்ன? உமக்கு சித்தமானால் வாங்கித்தாங்க. நம்மகிட்ட பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு வாங்கி கொடுங்க. என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்கிடுவேன் அப்படின்னு வாங்கினோம்னா என்ன ஆகும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால எல்லாமே அவரை சார்ந்து இருக்கணும். நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. என்ன பொருத்தனை பண்ணியிருப்பாரு? என்ன பொருத்தனை பண்ணியிருப்பாரு? நம்ம பொருத்தனை எப்படி பண்றோம்? ஆண்டவர் எனக்கு அதைத்தான் தான், நான் இதைத்தான், இப்படிதான் நம்ம பண்ணுவோம். புறஜாதி ஜனங்கள்ல பார்க்குறப்ப ஆண்டவர் நான் வந்து என்ன செய்யறேன், ஆண்டவரில் அவங்களுக்கு சாமி பேரை சொல்லுவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், ஒரு நேர்ந்தது. அதான் பொருத்தனை. பொருத்தனை பண்றாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாமே பொருத்தனை, கடவுளுக்குன்னு ஒரு பொருத்தனை பண்றாங்க. ஆனா நம்ம பொருத்தனை அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மொட்டை அடிக்கிறது நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய பொருத்தனை மொட்டை அடிக்கிறது கிடையாது.
வேளாங்கண்ண பார்த்தீங்களா என்னாச்சு? ஆமாம், நான் குறைஞ்சவன் இல்லை ஐயா, நானா குறைஞ்சவன் இல்லை. ஏன் இந்த செபஸ்தியார் கோயிலில் எல்லாம் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு வாங்கிறதுக்கு ஆட்கள் நமக்கு வேண்டிய ஆட்கள்லாம் கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க, பாதி இங்கே பாதி அங்கே. அல்லேலூயா, நம்ம கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கு போயிட வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் யார் தலை சவரம் பண்ணாங்க? எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது, நான் எருசலேம் போய் தலை சவரம் பண்ண போறேன்னு பவுல். அல்லேலூயா, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு அது பொருத்தனை கிடையாது, நம்மையே பொருத்தனையாக கொடுத்துடணும். அல்லேலூயா, பொருத்தனையின் புத்திரனே நம்மளை பார்க்கணும். நம்மளை ஆண்டு சொன்ன என் பொருத்தனை புத்திரன் யா நீன்னு. அல்லேலூயா, ஆண்டவருக்குள்ளாக நம்ம இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவன் ஜெபம் பண்றான், என் பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த வார்த்தை சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்றாரு? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அதான் நான் முன்னாடி சொன்னேன், மீன் வாயில இருக்கிற எல்லா திமிங்கலம் வாயெல்லாம் பாருங்களேன், இப்படி தான் இருக்கும் பல்லு. கக்குனா என்ன ஆகும்? சராச்சிக்கிட்ட வந்துடும். ரொம்ப வயசானதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென், ஏன்னா யோனாவுக்காக தயார் பண்ணது. ஆண்டோட நாம மகிமைப்படுவதாக. அப்ப அது சொன்ன வார்த்தை சொன்னோடனே ஆண்டவர் கட்டளை பிறந்தது. எத்தனை பேர் நம்ம பொருத்தனை பண்றோம், கர்த்தருக்கு செலுத்துறோமா? நீங்க பொருத்தனை பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி பிரசங்கில சொல்லியிருக்கு. அல்லேலூயா, பொருத்தனை பண்ணிட்டு என்ன செய்யாதீங்க, செய்யாம இருந்தா அது பாவம். நீ செய்யாம இருக்கிறதே நல்லது. எத்தனை பேர் சர்ச்சுக்கு பொருத்தனை பண்ணியிருக்கீங்க கட்டுறது? நான் ஒரு பில்லரை சேர்த்து நான் கட்டி தரேன், அல்லேலூயா, நான் இத்தனை மூட்டை சிமெண்ட் வாங்கி தரேன். இன்னும் யாரும் பண்ணலையோ? அல்லேலூயா, பண்ணுங்க. ஏன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம இடத்த நல்லா சூறாக கரெக்டாக அளந்து, நம்முடைய விஓ சார் கார்த்திக் சார் அவங்களோட 4-5 பேர் வந்துட்டாங்க. விஓ வந்து கரெக்டாக அளந்து நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கட்ட வேண்டியதுதான் நம்முடைய காரியம். அல்லேலூயா. அதே மாதிரி பர்மிஷன் வாங்கணும், அதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். கலெக்டர்கிட்ட போகிறப்ப தந்துடணும். அல்லேலூயா, அதுக்கெல்லாம் நம்முடைய ஜெபம் தான் தேவை. நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நாம் எத்தனை 1000 கல் தரேன், பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எத்தனை மூட்டை சிமெண்ட் வாங்கி தரேன். அல்லேலூயா. நான் ஒரு பில்லரு 4 பில்லரா, நான் 4 பில்லருக்கு உள்ள காரியம் நான் செய்கிறேன். பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பொருத்தனை ஆசீர்வதிப்பார். நீங்க பொருத்தனை பண்ணீங்கன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 10வது வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கி விட்டது. ஆமா, ஆண்டவர் யோனா, அதாவது இந்த மீனை விட்டுருங்க. மத்தேயுல பார்க்கலாம், ஒரு மீன் இருக்கு, வெள்ளி பணம். அந்த மீனின் வாயிலிருந்து எடுப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட பணம் காசு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? மீன் வாயிலிருந்து எடுக்க வைப்பார். காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். அதுதான் வசந்தம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு. 40 நாள் பாஸ்டிங் பிள்ளை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வந்துருக்கு. 2 லட்சம் வந்துருக்கு. கொடுக்குறவங்கள பெரிய ஆள் இல்லை, அது நல்லா இருந்துச்சுங்க. கொடுக்கிற ஆளு பெரிய ஆள் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய கஷ்டத்திலையும் தன்னுடைய வேர்வையிலையும் தன்னுடைய ரத்தத்திலையும் சம்பாதிக்கிறதுல என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, கொடுக்குறாங்க, கர்த்தருக்கென்று படைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குன்னு என்ன பொருத்தனை பண்ணுமோ அதை செஞ்சோம்னா, நீங்கள் சர்ச்சுக்காக செய்யுங்க. சர்ச்சு கட்ட போகிறோம், அதுக்கு தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும்.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். 60 அடிக்கு நீளமாக இருக்கும், 25 அடி அகலமாக இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் கர்த்தர் தரணும். எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். நான் அப்படியே செட்டு போட்டு உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சேன். பில்லர் போட்டு தான் அது மேலே என்ன செய்யணும், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா ஆண்டவர் கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. ஒரு 10,000 ஒன்று வந்துச்சு, ஒரு 5,000 ஒன்று வந்துச்சு, ஒரு 20,000 வந்துச்சு, 1,00,000 வந்துச்சு, ஒரு 50 வந்துச்சு. இப்படி ஆண்டவர் நினைச்சிட்டாரு உயர்த்துகிற நேரம். ஆண்டவருக்காக நீங்கள் பொறுத்தனை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, யோனாவினோட விண்ணப்பம் கேட்ட உடனே ஆண்டவர் நினைச்சிட்டாரு ரிலீஸ் பண்ணி விட்டார் அவனுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது காரியம், எச்சரிப்பின் சத்தம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேயுக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். ஆமென். எதுக்கு விரோதமா? நினைவுக்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். ஆமென். இந்த 40 நாள் தான் இருக்கு. முதல்ல பயந்தான் போறதுக்கு. அதனால நினைச்சா மாறி போனா, வழி விலகி போனா. ஆண்டவர் சந்திச்சாரு. அல்லேலூயா தோத்திரம். அவனுடைய அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப மோசமான அனுபவம். அந்த அனுபவம்லாம் மாறி அவன் ஆவியில் ஜெபம் பண்ணி, ஆத்மாவில் ஜெபம் பண்ணி விடுவிச்ச பிறகு ஆண்டவர் 2வது தடவை சொல்றாரு, போய் இதுக்கந்தாண்ட ஆண்டவர்கிட்ட ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நேராக போயிடுறான். போய் ஜெபம் பண்றான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ண பிறகு அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் மனம் திரும்புதல். அல்லேலூயா. 3வது காரியம். 4வது காரியம் மனம் திரும்புதல். அல்லேலூயா. வாசிமா. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இருட்டடித்துக் கொண்டார்கள். ஆமென். ஒரு காரியம் நமக்கு விரோதமா வரப்போகுது அப்படின்னா என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல உட்கார்ந்து உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. அடுத்த வசனம் 6. இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஆமென். இதாங்க மனம் திரும்புதல். ராஜா ஒரு தீர்க்கதரிசி சொல்லியாச்சு. ஆனா தீர்க்கதரிசி வர்றதுக்கு பயந்தான், சொல்றதுக்கு பயந்தான். ஆனா ஆண்டவர் படம் போட்டு கொண்டு வந்தாரு. மீன் வயிற்றுல 3 நாள் வச்சு கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? பேச வச்சுட்டாரு. பேசின பெரியவர்கள்லேருந்து சிறு பிள்ளைகள் வரைக்கும், ஆடு மாடுலேருந்து எல்லாமே, ராஜாவும் தன்னுடைய ராஜவஸ்தத்தை கீழே வச்சுட்டு இருட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றான். என் அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுறது எந்த அளவுக்கு நம்ம பயப்படுறோமோ அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும். மனுஷனுக்கு பயந்து கர்த்தரை விட்டு நம்ம விலகணும்னா யோனாதான். அல்லேலூயா. யோனாதான். சமுத்திரம் கொந்தளிக்கும். சமுத்திரம் என்ன? பிரச்சனைகள். இன்னும் நம்ம ஜனங்களே நமக்கு விரோதமா எழும்பும். ஜலம் அப்படின்னாவே ஜனங்க பரிசுத்தாவியானவர் குறிக்கும், மனுஷனையும் குறிக்கும். சமுத்திரத்தையும் அதே தான். சமுத்திரத்து மணலத்தனையா. அப்ப தேவனுக்கு பயப்படணும், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். மனுஷனுக்கு பயந்து முகசுதி காட்டுற பொழுது யோனாவுக்கு என்ன நடக்குது, அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. நான் சுவிசேஷத்தை மறைச்சு பேசுறேன்னா என்ன ஆகும்? எனக்கு தண்டனை வரும். அதனால தான் சத்தியத்தை சத்தியப்படி சொல்லு. நீ சத்தியத்தை சத்தியப்படி சொல்றப்ப நீ சத்ருவானாலும் பரவாயில்ல, தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்த வசனம்.
மாடுகள் ஆடுகளும் ஒன்று ருசி பாராது இருக்கவும் மேயாமல் இருக்கவும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகனும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளினால் கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். ஆமென். பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் கடவார்கள். உபவாசம் ராஜா போட்டாரு, சொல்லிட்டாரு உபவாசம் உட்காந்துடலாம். ஆனா மெயின் காரணம் என்ன வைக்கிறான் ராஜா? உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அல்லேலூயா. பொல்லாத வழியை விட்டு நம்ம திரும்பணும். அல்லேலூயா. அப்படி திரும்புகிற பொழுதுதான் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒரு வேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். ஆமா, இதுதான் முக்கியமான காரியம். தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அல்லேலூயா. பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுக்கு கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென், ஆமென். ஒரு மனம் திரும்புதல் வேணுங்க. இன்னைக்கு உபவாசிக்கலாம், மனம் திரும்புதல் இருக்கணும். அல்லேலூயா. உபவாசிக்கிறது பெருசு அல்ல, மனம் திரும்புதல் வேணும். எதுக்காக உபவாசிக்கிறோமோ அதுக்கு நம்ம மனம் திரும்புதல் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனம் திரும்பணும். மனம் திரும்ப இல்லாமல் ஆண்டோடைய அனுக்கிரகம் கிடைக்காது. அப்போ மனம் திரும்பின உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு? அங்கே வருகிற தீங்குக்கு அவர் என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர், இப்போ இங்கே வந்துடுவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19 பார்த்தோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த உலகத்துக்கு மட்டும் நீங்க அது வேணும் இதுன்னு கேட்க சுகம் எல்லாம் கேட்காதீங்க. சுகம் வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும் கேட்காதீங்க. நம்ம ஆண்டவர் உன்னை எங்க மேல வைக்கணுமோ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். இதுல ஆராதனையும் நீங்க பார்த்துருக்கலாம். ஆராதனை இந்த வார்த்தை வந்துச்சாங்க. ஆண்டவர் அவர் நம்மளை ஐஸ்வரனை மாற்றுவதற்காக அவர் தரித்திரமானார். அதனால நம்மளை வறுமையில் வச்சு பார்த்து அழகு பார்க்கணும் இல்லை, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும் தான் ஆண்டவர் என்ன செய்றாரு? கொடுக்குறார். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்குள் அனுபவிக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறோம்? பாவத்துக்குள் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. பாவத்துக்குள்ள அப்படின்னு பாவத்துக்குள்ள அது இல்லை, பொய்யான மாயை. இந்த உலகம் பொய்யான மாயை. இதை பற்றி கொள்ளாம அவருடைய கிருபையை போக்கடிச்சிட்டு இருக்கோம். 2 கொரிந்தியர். இம்மைக்காக யாரும் ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது, மறுமைக்கா நினைச்சு தான் வரணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. மேலும் காணப்படுகிறவை எல்லாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் லேசான நம்முடைய உபத்திரவம் நம்முடைய லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். அல்லேலூயா. நம்ம பார்க்கறதெல்லாம் என்னது? அநித்தியமானவைகள். பார்க்காதது தான். இப்ப இந்த உலக காரியத்திற்கு பொய்யான மாயை பற்றிக்கொள்ள அவருடைய கிருபையை நம்ம போக்கடிச்சிட்டு இருக்கோம். நமக்கு ஆண்டவர் படிப்பை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. அதை எதுக்கு யூஸ் பண்ணோம்? சில பேர்லாம் பார்க்குறேன், உள்ளபடியே அவங்களுடைய செயல்களை அப்ரிஷியேட் பண்ணணும். நான் அடிக்கடி நம்ம ஸ்டேட்டஸில் பார்ப்பேன்,
இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கு, அல்லேலூயா, அதை போட சொல்லி நம்ம விசுவாசிகளை தான் அதை போட சொல்லி ஒவ்வொரு காரியத்தை அப்படியே அந்த ஆர்டர் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேற யாரும் நம்ம கார்த்திக் சார் தான். ஏன்னா அவருக்கு நாம் படித்து முன்னேறிட்டோம், எல்லாருமே படிக்கணும். அந்த எண்ணம் எப்போ வருதோ அப்போதான். எனக்கு அன்னைக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், பிரதருக்கு தெரியும். நமக்கு அளந்து கொடுக்கறதுக்கு வந்தாங்க. இவர் கடப்பாறையை பிடிச்சி தோன்றதுக்கு செஞ்சார். அவரை பெருமைக்காக சொல்ல, முகசுதிக்காக சொல்ல, கர்த்தர் அவரை ஆஸ்வதிப்பார். அவர் நிற்குன்னு தெரியல, ஆர்டர் போட்டால் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் அவருடைய மற்ற ஃப்ரெண்டுங்கள்லாம் இருக்காங்க. இவர் இறங்கி என்ன செய்கிறாரு. அது பாருங்க, கர்த்தருக்கென்று நம்ம செய்யணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம ஒரு முகசுதிக்காக செய்யல. இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம். இதெல்லாம் அல்லையே, எனக்கெல்லாம் இது ஒரு பாடம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அப்போ ஆண்டவருக்காக தான் படிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் ஆகாமல் வீட்டில் உட்காந்துருந்தா என்ன ஆகும்? ஒரு டீச்சருக்கு படிச்சுட்டு பிஎட்லாம் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை, படித்ததுக்கு வேஸ்ட்டு தானே. அதனால் என்ன செய்யணும், அது பிறருக்கு யூஸ் ஆகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அடுத்த 5ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் இல்லாத நித்திய வீடு, கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நம்ம வீடு வாசல்லாம் கட்டிக்கிட்டு போ, நல்லது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை எவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்காங்க பார்க்கணும். எவ்வளவு பெரிய வசனம் வச்சிருக்காங்க பார்க்கணும். எத்தனை கார் நிக்குது பார்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, அது தனக்காகவும் இருக்கக்கூடாது. உன்னை ஆசீர்வதிக்கிறது என்ன செய்யணும்? அடுத்தவர்கள் நன்மைக்காக. அல்லேலூயா. அடுத்த வசனம் 2. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமா, இந்த கூடாரம் நம்ம கூடாரம். இது என்ன செய்யணும்? தவிர்த்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இத ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? அந்த கூடாரம் மறைஞ்சு போவோம். எங்க போகணும்? பரலோகம். தரித்து கொண்டவர்களானால் அடுத்த வசனம், நிர்வாணியாய் காணப்பட மாட்டோம். வசனம் அடுத்தது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாருங்க, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, வியாதி, அது இது எல்லாமே வருது. அதனால இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படத்தக்கதாக போர்வை தரித்திருக்கிறவர்களா வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவங்க அல்ல. அதை முதல்ல கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்குன்னு ஒரு நித்திய வீடு உண்டு, எனக்குன்னு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு, எனக்குன்னு நித்திய இடம் உண்டு. அதில் நான் போகிறேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாயையெல்லாம் பற்றி கொண்டு இந்த அவருடைய கிருபையை போக்கடிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் படைத்தது யாரு? நம்ம படைத்தது யாருன்னா அவரோடு இருக்கதான், அவரோடு சஞ்சரிப்பதற்காக தான். இயேசு கிறிஸ்து கடவுள் மனுஷனாக வந்தது நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி அவரோட கொண்டு போகிறதுக்காக தான். கடைசி எக்காலம் என்ன செய்ய போகுது? முழங்க போகிறது. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் யாரோட வருவாங்க? கர்த்தரோட இயேசு கிறிஸ்தோட வருவார். எக்காலம் ஊதப்படும். அப்போ நம்ம உயிரோடு இருக்க நாம அவர்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படணும். கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சு அங்கே போயிட முடியும், அவரோட தான் வருவோம். அதை சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நமக்குன்னு ஒரு நித்தியம் உண்டு. இது அறிந்தவர்கள் நாம், அறியாதவர்கள் அநேகர் இருக்காங்க. அறிந்தவர்களும்
அல்லேலூயா ஸ்தோத்திரம். அறிந்தவர்களும் பொய்யான மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறோம். கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. உடைய கிருபையை போக்கடிக்காதீங்க. எடுத்துக்கணும். யோனாக்கு சொன்ன மாதிரி, நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பொருத்தனை செலுத்துவேன். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவரை சார்ந்து கொள்ளணும். நீங்கள் பின்னாடி யோனாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். உடனே என்ன செய்வார்? அழியறதுக்கா எப்படி அழிக்க போகிறான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவார். போய் போட்டு சட்டை போட்டு உட்காந்துருவார். ஒரு குடிசையை போட்டு உட்காந்துருவார். ஒரே ராத்திரில ஒரு ஆமனுக்கு வந்துடும். அல்லேலூயா. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த நைட்டு என்ன செய்வார்? ஒரு பூச்சை வச்சு அரிக்க வச்சு காலி பண்ணுவார். அப்போ ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் சாகிறது தான் நல்லது. அல்லேலூயா. நான் சாகிறது தான். 2 தீர்க்கதரிசி, நான் சாகணும் சொன்ன தீர்க்கதரிசி 2 பேர். ஒன்று யோனா, இன்னொன்று எலியா. போதும் ஆண்டவர். அல்லேலூயா. அவர்களையும் ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தையில் அடக்கினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை. யோனாவை அடக்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு இருப்பேனோ. அல்லேலூயா. இவன் சொல்லும், ஆண்டவரே நான் தப்பிச்சு ஏன் திரும்ப போனேன்? நீங்க அது கொஞ்சம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி வசனம் சொல்லுங்க. 4:2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போது, நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு திரும்ப சொல்றேன் பாருங்க. எப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். எவ்வளவு ஆண்டவர்ட்ட ஒரு அட்டாச் பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு அட்டாச். அது பாருங்க, சாகிறது சொல்றான், அதற்கு கர்த்தர் உரிமையை கேட்கிறான், சொல்றான். அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். இதை பார்க்கறது உட்கார்றான். அடுத்தது பாருங்க, 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கடைசி சூரியன் உதித்த தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அல்லேலூயா. அவ்வளவு ஆண்டோட்ட அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறான். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, யாமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது என்ன என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது. 3வது தடவை சொல்றான். 3வது தடவை சொல்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் அழிந்ததுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நல்லா நான் நினச்சி தியானிச்சிட்டு இருக்கப்ப சண்டை போட்டிருப்பாரு. நீ போடா ஐயா, நான் போக மாட்டேன். இந்த வசனத்தை பாருங்க, நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? நீங்கள் நீடிய பொறுமை இரக்கமும் சாந்தமும் அன்பும் கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன்ருப்பான். அவனை கழுத்தை பிடிச்சி தள்ளியிருப்பாரு. நீ இங்கே தானே தள்ளுற, நான் தர்சீசுக்கு போகிறேன்ட்டு இப்படி போயிட்டார். ஆனாலும் போட்டு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இந்த பொய்யான மாயையை நம்பி நம்ம வாழ்க்கையில் இருந்தோம்னா அதை தூக்கி அந்தாண்ட வச்சிருங்க. அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். அவர் கிருபை தான் நம்ம ஆண்டவர் உயர்த்துறது நல்லது. அந்த உயர்வு அவரால் வந்தது. நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறது நல்லது. அந்த பாதுகாப்பு அவராலே வந்தது. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது நல்லது. நம்முடைய பாவம் மன்னிப்பு அவர் ரத்தத்தினால வந்தது.
நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் அதை நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால ஆண்டவரே, எனக்கு வேண்டியது நித்திய ஜீவன். என்னை நல்லா ஆசீர்வதிக்கிறீங்க, அது உம்முடைய கரம்தான். ஆனால் எனக்கு நித்திய ஜீவனை வேணும். ஆனால் நித்திய ஜீவனை நினைக்காம எல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவர் கிருபையை போக்கடிச்சிருவோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தையே தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து போவான், என்ன லாபம்? நம்ம பொய்யான மாயையான அந்த பொய்யான அந்த கிருபையை அதை நீக்கிட்டு அவருடைய கிருபையை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நித்தியத்தில் வாழ்வோம். ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பொய்யான மாயையில் இருந்து வருகிற இந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தான் எங்களுக்கு வேணும். உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த கிருபை எங்களை நித்தியத்தில் சேர்க்கும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், ஆசீர்வாதத்தின் சந்ததி, வாக்கு தத்தத்தின் சந்ததி, உடைய இரத்தத்தினால் கிரயம் கொண்ட சந்ததி, உமக்கென்று தனியாக வேறுபடுத்தப்பட்ட சந்ததி. ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கறது எல்லாம், இந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் கொடுக்கறது, அது உமக்கு தான் அந்த மகிமை எல்லாம். ஆனால்